இது? வீட்டை குடுக்கறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கீங்க. அத்தை, அந்த புவனேஸ்வரி ஏதோ சதி பண்ணிருக்கா அத்தை. இவங்க 3 பேரும் கடன் வாங்குறதுக்காக போட்ட கையெழுத்த அவ வீட்டை குடுக்கறதா மாத்தி எழுதியிருக்கா. டேய் சிவா, என்னடா எதுக்குடா அப்படி கையெழுத்து போட்டு கொடுத்தீங்க? அம்மா, அந்த வைத்தியநாதன் கிட்ட சீனுக்கு கடன் வாங்குறதுக்காக தான் நாங்க கையெழுத்து போட்டோம். ஆனா பத்திரம் எப்படி மாறுச்சுன்னு எங்களுக்கே ஒண்ணும் புரியலம்மா. ஏங்க, நீங்க எங்க வீட்டை விட்டு கொடுக்கறேன்னு சொன்னீங்க? டேய் ரகு, இது நம்ம வீடுடா. பரம்பரை பரம்பரையா நாம வாழ்ந்த வீடு. இதை விட்டுட்டு போறோம்னு சொல்றதுக்கு உனக்கு எப்படிடா மனசு வந்தது? ஏன்டா அப்படி சொன்ன? எனக்கு வேற வழி தெரியலம்மா. நான் அப்படி சொல்லலைன்னா புவனேஸ்வரி கோர்ட்டுக்கு போய் நம்மளை அசிங்கப்படுத்துவா. இந்த வீட்டுல இருக்கிறவங்க என்ன கேட்காம அவங்களா ஒரு முடிவெடுத்து எல்லாத்தையும் செய்யறாங்க. அப்ப நான் மட்டும் என்ன செய்வோம்? புவனேஸ்வரி பிளான் பண்ணி சீனுவை மாட்டி விட்டுருக்கா. அந்த வைத்தியநாதன் கூட புவனேஸ்வரி சொல்லிதான் சீனுவுக்கு கடன் தரேன்னு சொல்லி வர சொல்லிருக்கணும். எல்லாத்தையும் தெளிவா பிளான் பண்ணி ஏமாத்திருக்காங்க. ஐயோ கடவுளே! கொட்ட கொட்ட குனிஞ்சா அவங்க கொட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. நம்ப வச்சு கழுத்த இருக்கிற மாதிரி பண்ணிட்டாங்கல்ல. அந்த புவனேஸ்வரியை இவ்வளவு தூரம் விட்டு வச்சதே தப்புனே. நம்ம பொறுமையா இருக்கு போய் தானே அவ இவ்வளவு ஆடுறா. இன்னைக்கு அவள மாமா மச்சான் மச்சான் மச்சான், நம்ம கையை வச்சு நம்ம கண்ணே குத்துற மாதிரி எங்களை முட்டாளாக்கி கையெழுத்து வாங்கிட்டால. கீழே போடுறா. இல்லனே, அவளை விடக்கூடாதுன்னு. கீழே போடுறா. அவளை விட்டுட்டு நீ ஜெயிலுக்கு போனா எல்லாம் சரியாயிடுமா? உன் வாழ்க்கையை தொலைச்சிட்டு தான் இந்த வீட்டை காப்பாத்தணுமா? கோவத்திலையும் ஆத்திரத்திலையும் முடிவெடுத்து எதுவும் ஆக போறது இல்ல. அண்ணா அண்ணா, இது நம்ம வீடுனே. இத போய் எப்படின்னு அவகிட்ட கொடுக்க முடியும்? அத நீங்க 3 பேரும் கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். ஜினு, உனக்கு பணம் தேவைப்படும் போது என்கிட்ட கேட்டுக்கலாம். அத விட்டுட்டு எவனையோ ஒருத்தரை போய் நம்புன. அதோட விளைவுதான் இது. என்ன மன்னிச்சிருங்க மாமா. இப்படி எல்லாம் ஆகும்னு நினைச்சு கூட பார்க்கல. பத்திரத்தை படிச்சு பார்த்து தான் நாங்க சைன் பண்ணோம். எப்படி மாத்தினாங்கன்னு எதுவுமே புரியல. மன்னிச்சிருங்கண்ணே. உங்ககிட்ட சொல்லாம நாங்க இத பண்ணிருக்க கூடாது. இப்போ எங்களாலதான் இந்த வீடு. எனக்கு என் தம்பி தங்கச்சி குடும்பம் தான் முக்கியம். இந்த வீடு இல்ல, இது வெறும் வீடு தான்டா. வாழ்ந்த வீட்டை விட்டு போறதுல எனக்கு மட்டும் சந்தோஷம் கிடையாது. ஆனா நம்ம வீட்டை விட நம்ம குடும்பம் தான் முக்கியம். நாம எல்லாரும் ஒன்னா இருக்கிறது தான் முக்கியம். மாமா, என்ன மன்னிச்சிடுங்க மாமா. எல்லாம் என்னாலதான் மாமா. என் புட்டால் தனத்தாலதான் மாமா. என்ன மன்னிச்சிருங்க மாமா. மாமா,
நீங்க எனக்கு என்ன தண்டனை வேணா கொடுங்க மாமா, நான் அதை ஏத்துக்கிறேன் மாமா. ஏங்க ஏங்க இப்பதாங்க விஷயத்தை கேள்விப்பட்டேன். எல்லாம் உண்மையா? என்ன விஷயம்? அந்த ரகுராமோட வீட்டை உங்க பேருக்கு எழுதி வாங்கிட்டீங்களாமே? இதுல என்ன சந்தேகம்? கண்டிப்பா அவங்களா எழுதி கொடுத்திருக்க முடியாது. ஆனா நீங்க ஏதோ பிளான் பண்ணி தான் எழுதி வாங்கியிருப்பீங்க, அப்படிதானே? ஏங்க இப்படி ஒரு விஷயத்த பண்ண போறீங்கன்னு எங்கிட்டேங்க சொல்ல? சொல்லி இருந்தா தடுத்து நிறுத்தி இருப்பீங்க. நான் எங்க தடுக்க போறேன்? சீனுவை உங்க பொண்ணுக்கு கட்டி வைக்க பாக்குறீங்க. ஒருவேளை உங்க மாப்பிளைய பார்த்த உடனே நீங்க மாறிட்டீங்கன்னா அதான் சொல்லல. என் பொண்ணுக்கு அந்த சீனுவை கல்யாணம் பண்ணி வைக்கத்தான் போறேன். ஆனா அந்த குடும்பத்துக்கு என்ன ஆனாலும் எனக்கு என்னங்க கவலை? அந்த மாயா வெளியே போகணும், என் பொண்ணு சீனுவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அது நடந்தா போதும். அதுக்காக நான் என்ன வேணா செய்வேன். எங்கிட்டையும் சொல்லி இருக்கலாம், ஆனா கூடவே இருக்கேன், எங்கிட்டயும் மறைச்சிட்டீங்களாங்க. அதான் நாங்க நினைச்சதை செஞ்சிட்டோம்ல. நாளைக்கு அந்த வீடு எங்க கைக்கு வர போகுது. ஆமா, எப்படி அந்த பத்திரத்துல கையெழுத்து வாங்குனீங்க? அது தெரிஞ்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? அது சரிதான், எப்படியோ நல்லது நடந்தா சரிதாங்க. என் பொண்ணுக்கு பண்ண துரோகத்துக்கு அந்த குடும்பமே அந்த வீட்டை விட்டு ரோட்டுக்கு வரப்போகுது. அது வரைக்கும் எனக்கு சந்தோஷங்க. அந்த மாயா கண்டிப்பா ஏதாவது பிளான் பண்ணி என் திட்டத்தை கெடுக்க பாப்பா. அதுக்கு நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, அத நான் பாத்துக்கிறேன். நல்ல செய்தியோட நான் வரேன்.